சாப்பிட்டீங்களா? காஃபி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? இல்ல ப்ரூவா இல்ல சன்ரைஸா? சன்ரைஸ் தான். ஏன்னா ப்ரூ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சன்ரைஸ் தான், பேர்ல சன் இருக்குல்ல, அதனால சன்ரைஸ். முதலமைச்சர் எங்க போனாலும் கேமரா இல்லாம போக மாட்டார். எப்படி மோடியோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேமரா இல்லாம போக மாட்டார். அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் நம்ம தளபதி கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த ஆட்சியினோட சாதனைகள் பற்றி இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்குமான்னு தானே கேட்கணும். இவர் போயிட்டு என்ன தெரியுமா கேட்குறாரு? 4 வருடம் மத்திய அரசோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. எங்க தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நாங்க டீசன்ட் அட்டாக், டீசன்ட் அப்ரோச், சரிமா தெரியாம ஆச்சுமா, ஏதோ கடமைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கு. எப்படி ஓரணியில் தமிழ்நாடு வரும்? ஊழலில் தான் ஓரணி. நீங்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பஸ் தேவையா? வணக்கம். ஊழல் ஓரணி தமிழ்நாட்டில் தாங்க ஓரணி. ஊழல் ஓரணி இனிமே அப்படித்தான். ஏன் அப்படி? இனிமே அப்படித்தான், ஊழல் ஓரணி. திருப்புவனம் சர்ச்சைக்குரிய வழக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த லாக்அப் டெத் என்பது இந்த ஆட்சியில் 24க்கு மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. அதில் ரொம்ப கொடுமையானது இந்த அஜித்குமார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது நேற்று தாபாகவுடைய தலைவர் திரு விஜய் திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. தேவையான நிவாரண உதவியும் வழங்கியிருக்காரு. இதன் பிறகு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம முதல்வர் ஃபோனில் பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல்வருக்கும் களத்தில் போராடுற தலைவருக்குமான வித்தியாசம். அதுதான். ஏன்னா நம்ம தலைவரோட ஸ்டைலே அதுதான். எப்போவுமே அவர் வந்து இந்த ஒரு இஷ்யூக்கு மட்டும் இல்லை, அவர் எல்லா இஷ்யூக்குமே வந்து நேரடியாக போய் அந்த மக்களை பார்த்து எந்த ஒரு மீடியாக்கெல்லாம் முன்னறிவிப்பு இல்லாமல் போகிறவர் நம்மால். உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலமைச்சர் எங்கே போனாலும் கேமரா இல்லாமல் போக மாட்டார். எப்படி மோடியோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேமரா இல்லாமல் போக மாட்டார். அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் நம்ம தளபதி கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, துப்பாக்கி சூடு தூத்துக்குடி மேட்டரில் கூட வந்து இரவு நேரங்களில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சைலண்ட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கான உதவிகளை பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி தான் அனிதா அவர்கள் வீட்டுக்கும், அனிதா வீட்டுக்கும் வந்து திடீர்னு சடனாக போனார். எங்கள் கட்சியில் நிர்வாகி பொறுப்பில் இருக்க நமக்கே வந்து தெரியல போறாருன்றது. ஏன்னா தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடிடும், தேவையில்லாமல் பப்ளிசிட்டி நமக்கு இது தேவையில்லை. இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுன்ற நோக்கம் எங்கள் தலைவனுக்கு எப்போவுமே கிடையாது. அதனால் போனார், அவங்க வழி உணர்ந்து போனார். அவர் சும்மா போய் கடமைக்கு சாரிங்க மனுஷங்க ஏதோ நடக்கூடாது நடந்துருச்சு. அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும், சில்லுன்னு ஒரு கால் படத்தில், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மனுஷங்கன்னு வருவார். அந்த மீமை போட்டு தான் இன்னைக்கு பசங்க முதலமைச்சர் போட்டு பொழக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சமீபத்தில் பார்க்குறப்போ இவர் நேற்று அந்த ஃபோன் பேசும்பொழுது கூட எதுவுமே ஒரு அந்த குரலோட பேசல. அந்த குரல்ல வந்து ஏதாச்சும் ஒரு கருணையோ ஒரு பரிதாபமோ எதனா இருக்கா பாத்தீங்களா? சரிமா தெரியாம ஆச்சுமா, ஏதோ கடமைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கு. இதை விடுங்க, அங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் பார்த்தீங்க ஒருபடி மேல வீடியோ கால்ல, எப்பதான் ஜியோ வந்து ஃப்ரீ வந்தது வீடியோ கால்ல இவர் இங்க இருந்தே பேசுறது. இவர்கள்லாம் தலைவர்களா? மக்களுக்காக சிந்திக்கிறவரா இவங்கெல்லாம்? உண்மையான பிரச்சனைனா அண்ணன் போனாரு, ஒத்துக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் போனாரு, அந்த பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னு பார்த்தாரு, ஓகே வந்தார். வேற எந்த தலைவர் தமிழ்நாட்டில் போனாங்க? சும்மா கடமைக்கு நமக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும் அந்த இஷ்யூ வச்சு நம்ம என்ன அரசியல் பண்ணலாம் நினைச்சவங்க மத்தியில அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அவங்க கஷ்டங்களை புரிஞ்சு போன ஒரே தலைவன் எங்க தளபதி மட்டும்தான். இப்ப வந்து முதல்வருக்கு ஏதாவது லாபம் தர நோக்கம்னா நேரடியா போவாருன்னு சொல்றீங்க. போவாருங்க. காலையில பாருங்க ஊழல் ஓரணி, அதான் ஸ்டார்டிங்ல சொல்லணும். இவங்க என்னது தமிழ்நாட்டில் ஓரணி என்ன டாகுது எனக்கு புரியல. ஓரணியில் தமிழ்நாடு எப்படி ஓரணியில் தமிழ்நாடு வரும்? ஊழலில் தான் ஓரணி. நீங்கெல்லாம் அவர் போய் கேள்வி எல்லாம் கேட்கறாரு பாத்தீங்களா? இவங்களே செட்டப் செல்லப்பா தான் இவங்க எல்லாமே. இவங்க வேலையை என்னன்னா ஒரு 4 லேடிஸை நிக்க வச்சுறது. ஒருத்தர் படிக்கிறார், அந்த காமெடி அந்த வீடியோவை பார்க்கணுமே நீங்க. நம்ம பஸ்ல எல்லாம் ஃப்ரீயா போறீங்க, மறுபடியும் ஆட்சி வேணுமா? ஆமாங்க வேணுங்க. மறுபடியும் ஏதோ கேட்கறாரு, வேணுமா? ஆமாங்க வேணுங்க. பதட்டப்படுறாங்க. எடிட் போட்டு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தான் ஓரணி தமிழ்நாடா? கேலி கூத்துங்க இதெல்லாம். அதாவது கடந்த கால ஆட்சியில திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அக்கா கனிமொழி எங்க தவறு நடந்தாலும் ஓடோடி குரல் கொடுப்பாங்க, நேரா போய் வீட்டுல உட்காருவாங்க. துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான், எங்க நடந்தாலும் போவாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு போல இல்ல, இந்த சம்பவத்துக்கு போல எங்க இருக்காரு நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. மக்களோட இருக்காரு. எந்த மக்களோட? தமிழ்நாட்டு மக்களோட பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல என்ன பிரச்சனை மூட்டை தூக்குறீங்களா போயிட்டு? அவ்வளவு வேலை பாக்குறீங்களா நீங்க? என்ன பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்தாரு? இந்த திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு துணை முதலமைச்சர் அவர்களோட அறிக்கை இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பாக்கலீங்களேங்க. யாருமே பாக்கல. எங்க அப்படி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு? தமிழ்நாட்டை தான் தூக்கி பிடிக்கிறாரா? ஒண்ணும் புரியல. எங்க ஆளே காணமே. கனிமொழி கூட ஒரு கண்டனம் விட்டுருக்காங்க. அப்படியே வலிச்சதும் வலிக்காத போல. ஜெயராஜோட அந்த சாத்தான்குளம் பிரச்சனைக்கு அக்கா அவர்கள் நேரடியா போய் பார்த்தாங்கல்ல, இந்த விஷயத்துக்கு ஏன் போல? அண்ணா ஆட்சி தானே,
ஏன் அண்ணாச்சிக்கு என்ன கெட்ட பேர் வந்துடும்ன்றதுக்காக போலையா? ஏன் அந்த பிரச்சனையை அப்போ மட்டும் கையில போர்டு வச்சுக்கிட்டு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் சொல்லி போராடின அக்கா கனிமொழி அவர்கள் இப்போ எங்க காணோம்? எங்க போனாங்க? முதலமைச்சரே போலியே. அதுக்கப்புறம் எங்க அவங்க போறது? எங்க இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க பதவிக்கு பயம் வந்துருமோன்னு இப்பதான் ஏதோ துணை பொதுச்செயலாளர்லாம் கொடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி அக்காக்கு. நம்ம எங்கன்னா போனோம்னா அறிவாட்டில் இப்பதான் ரூம்லாம் வேற குத்துருக்காங்க. நம்ம போனோம்னா எங்க அந்த ரூமை காலி பண்றாலும் பயத்துல அக்காவும் போல. தொடர் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இது அவர் முதல்வருடைய துறை, சொந்த துறை. இதுல எப்படி நீங்க அவர் போகாம இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழும்புது. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் போலன்ற பல தரப்பட்டுள்ள கேள்வி எழுப்புறாங்க. ஆனா சட்ட ஒழுங்கா வந்து நான் கையிலே வச்சிருக்கேன், பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு முதல்வருடைய பாக்கெட்ல வச்சிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. இந்த ஒரு சம்பவம் கிடையாது. அந்த 24 நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த லாக்அப் டெத் இது வரைக்கும் இந்த 4 வருடங்கள்ல 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. நீங்க பாக்கெட்ல தானே வச்சிருக்கீங்க. கண்டிச்சிருக்கலாம்ல, நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது? அந்த எஸ்பிக்கு யார் உத்தரவு கொடுத்தது? தலைமைச் செயலகத்துல இருந்து அந்த அதிகாரி யாரு? கண்டுபிடிச்சு கேட்டா இவங்க சொல்றாங்க நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், வேலையை விட்டு நீக்கிட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதெல்லாம் தீர்வா? ஒரு மக்களுக்கான முதல்வர்னு சொல்லிக்கிறாரு. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ ஒரு முதல்வர் காவலர் மரணம் நடந்திருக்கு, அங்க நேரடியா போகாம ஓரணியில் தமிழ்நாடு இப்ப தேவையா என்ற கேள்வி எழுதுல. இந்த முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் தேவையா? நான் கேக்குறேன், இந்த முதலமைச்சர் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையா? அவருக்கு மக்கள் மேல் நலன் இருந்திருந்தா அங்க போயிருப்பாருங்க. அதுல நமக்கு ஒன்றும் மைலேஜ் கிடையாது. ஏன்னா பழியும் பாவமும் இவர் மேல விழுந்திருக்கு. இவர் ஆட்சியில் நடந்துருச்சு. இதே எதிர்கட்சி டைம்ல இருக்கும்போது நடந்ததுன்னா, ஆளுங்கட்சியா வந்து அதிமுக இருந்ததுன்னா அப்படியே ரோட்லயே வந்து அங்க பிரதர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ நாடு நெஞ்சு பொறுக்குது இல்லையே, நான் எங்க போவேன், இதே நாங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, நாங்க இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமான்னு பில்டப் கொடுப்பாங்க. சரி வந்து செய்யின்னு ஆட்சி கொடுத்தாங்க. ஏண்டா அவனாவது பரவாயில்ல, நாங்க அதை விட மோசமானவனான்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி வேலையை தான் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க போய் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? நீங்க போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? இந்த ஆட்சியினோட சாதனைகள் பத்தி இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்குமா தானே கேட்கணும். இவர் போயிட்டு என்ன தெரியுமா கேட்குறாரு? 4 வருடம் மத்திய அரசோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இது என்ன நியாயம்? இப்போ அந்த பாதிக்கப்பட்ட இவங்களை வந்து தலைவர் விஜய் சந்திச்சாரு. அதில் வந்து தேவையான நிதி உதவியும் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சகோதரரும் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் வந்து தாவேக்கோட உறுப்பினர், எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பார் இந்த விஷயத்த பார்க்குறதா சொல்லியிருக்காரு. இதை கண்டிச்சு, இந்த சம்பவத்தை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் தாவேக்க அறிவிக்கிறாங்க. அது ஒரு முறையாக அனுமதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு போராட்டம்லாம் முன்னெடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் அவங்க மௌனம் காக்குறாங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். சாத்தான்குளம் பிரச்சனையின் போது இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தின போது அண்ணன் திருமாவளவர்கள் என்ன பேசினாங்க? சமூக வலைதளத்தில் நீங்க ஷேர் ஆயிட்டு இருக்கா? நீங்க என்ன சிபிஐ கொடுத்து தப்பிச்சிக்க பாக்குறீங்களா? அதே ஆசா அவர்கள் என்ன பேசுறாங்க இந்த சாத்தான்குளம் பிரச்சனை என்னப்போ? இன்னைக்கு அதே சிபிஐக்கு தான் அந்த கேஸை மாத்திட்டு இவங்க தப்பிச்சிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு அதே அண்ணன் திருமாவளவர்கள் என்ன பேசுறாரு? வரவேற்கத்தக்கது. எங்க நாக்கு கூசாதாங்க. அவரோட இயக்கம் எப்படி இருந்ததுங்க? ஆரம்பத்துல அந்த திருமாவர்கள் எப்படி அந்த கட்சியை கொண்டு வந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சிகளை. எங்க சீட்டுக்காக நான் கிடையாது, என் மக்களின் உரிமைகளுக்காக போராடுவோம்னு சொல்லி முழக்கமிட்ட அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு போய் கை கட்டி நிக்கிற நிலைமைக்கு போயிருக்குன்னா அந்த கூட்டணியில எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்துங்க நீங்க. இல்ல கடந்த காலங்கள்லாம் பார்க்கலாம். இந்த புரட்சி புயல்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. புரட்சி புயலுங்க தமிழர்களுக்காக நீ நிறைய பேர் வந்திருக்காங்க புரட்சி புயல்னு சொல்லி. நான் கடந்த புரட்சி புயல்னு சொல்றேன். புரட்சி புயல் சொல்ல எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், வைகோ தான் சொல்லுவாங்க. இல்ல மக்களுக்கான ஒரு இயக்கமா கம்யூனிஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. இப்ப அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இதுல எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப கேள்வி கூட உங்களால கேட்க முடியலன்னா அப்படி என்ன ஜனநாயகம் இது? ஒரு கூட்டணி கட்சியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, எதிர்த்து கேள்வி கேட்க கூட முடியலன்னா அப்படி என்ன உங்களை தடுக்குது? இந்த மக்கள் நலனை விட உங்களுக்கு இந்த அதிகாரமும் உங்களுக்கு இந்த பதவி முக்கியமா போயிடுச்சா? நீங்க எதுக்காக சட்டசபையில போய் நீங்க பேசுறீங்க? எந்த மக்களுக்காக பேசுறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த மக்களோட நலனுக்காக தான் உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டசபையில உட்கார வச்சிருக்கோம். நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, என் தொகுதியில் நடக்குது, அந்த தொகுதி எம்எல்ஏ பேசினாரா? இது வரைக்கும் வாய் திறந்தாரா? அதான் அறிக்கை விடுறாங்களே. என்னங்க இது அறிக்கை நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களா? அறிக்கை விடுறாரு விஜய், களத்துக்கு வர மாட்டாரு. அதுவும் ஒரு ஒன்னா நம்பர் டுப்பாகூர் ஒரு பைத்தியக்கார பையன் ஒருத்தன் பேசியிருக்கிறான். 6 மணிக்கு மேல அவர் வெளியே வர மாட்டாரு. அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான். இப்ப நேத்து போனாரா அவருக்கு தெரியும் எப்போ எங்க போகணுன்றது. சும்மா சமூக ஊடகங்கள்ல வதந்திகளை பரப்புறது, பொய்யான ஒரு நரேஷனை கிரியேட் பண்றது, தளபதிக்கு எதுவும் தெரியாது, அறிக்கை மட்டுமே விடுறாருன்னு அவர் சொல்யூஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. பிரச்சனையோட கோர் இஷ்யூ என்ன இல்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அது போன்ற இப்ப நீங்க சொல்ற கருத்துக்கு போல இப்ப 6 மணிக்கு மேல வெளியில வரமாட்டான்றாருன்னு சொல்ற நபர்களுக்கெல்லாம் இந்த விளம்பரத்தை பார்த்தே பழகிட்டாங்களோ அப்படின்னு விளம்பர மாடல் அரசு தானங்க இது. எங்க போறாரு? ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி செட்டப், எல்லா ஷூட்டிங் செட்டப் அமைச்சு இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு தெரியுது. களத்துல எந்த பிரச்சனைக்கு எப்படி மக்களை அணுகணும், அங்க விளம்பரத்தை தேடிக்கிட்டு போக கூடாது. ஒரு
துயரமான ஒரு சம்பவத்துக்கு விளம்பரத்தை தேடிக்கிட்டு போகடான்னு சொல்லி விஜய் போறாரு. அதை கூட ஒரு விமர்சனமா வைக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல். ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவதூறு அரசியல், ஆபாச அரசியல், அதுவும் வந்து தனி மனித தாக்குதல். அதாவது ஒரு கருத்து நம்ம வைக்கிறோம்னா அது நம்ம அதுக்கு எதிர்கருத்து தான் நீங்க வைக்கணும். அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்றது, அபியூஸ் பண்றது, பெண்களை பற்றி கேவலமா பேசுறது சொல்லி சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய இந்த பாயாச ஊப்பி பசங்க பண்ற வேலை எல்லாமே வந்து கேவலத்தின் உச்சம். அதெல்லாம் நாங்க பார்க்காத அபியூஸோ ஆபாசமோ எல்லாம் கிடையாது. 10 வருஷமா இந்த ரசிகர் சண்டையில் நம்ம பார்க்காதெல்லாம் கிடையாது. எங்க தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நாங்க டீசன்ட் அட்டாக், டீசன்ட் அப்ரோச். அவன் 1000 பேசட்டும், நமக்கு அது தேவையில்ல. நாம எதுக்கு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம நோக்கம் என்ன? மக்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாநாட்டிலே சொன்னாரு, இவங்க கிட்ட பதில் சொல்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட மாட்டி தினம் தினம் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்க மக்களை காப்பாத்துறது தான் நம்ம வேலை. மக்களை போய் சந்திங்க, மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க. இவங்க இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு, ஊழல் தமிழ்நாடு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நாங்க ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிட்டோம். பூத் லெவல்ல ஒவ்வொரு வீடு வீடா போய் உங்க குறைகளை கேட்டு, உங்க தெருவில் என்ன பிரச்சனை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வார்டுல என்ன பிரச்சனை, தண்ணி வருதா, கரண்ட், சாக்கடைன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளை பத்தியும் பூத் லெவல்ல போயிட்டு எங்க நிர்வாகிகளும் தோழர்களும் தொண்டர்களும் போயிட்டு களத்தில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சாதனையா? இல்ல போயிட்டு 4 பெண்களை நிக்க வச்சுட்டு வீடியோ கேமரா எடுத்து வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு மிரட்டி கேள்வி கேட்கறது, அவங்களும் பதறி போய் அடடா ஆமாங்க சூப்பர் ஆட்சிங்க, இது சூப்பர் ஆட்சிங்கன்னு சொல்லி பயந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆட்சியா? அது பயம் எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் வந்து கேட்கிறாரு, வந்து அப்படியே பொம்மை மாதிரி நிக்கிறாருங்க. நம்ம சாப்பிட்டீங்களா? காஃபி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? இல்ல ப்ரூவா இல்ல சன்ரைஸா? சன்ரைஸ் தான். ஏன்னா ப்ரூ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சன்ரைஸ் தான், பேர்ல சன் இருக்குல்ல, அதனால சன்ரைஸ். அதுவும் மக்களுக்கு போய் சேரணும் இல்ல. இவங்க பண்ற காமெடிக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சுங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேலாம் இவங்களுக்கு எந்த நலனும் கிடையாதுங்க. ஜனநாயக முறைப்படி நாங்க போராட போறோம். தமிழ்நாட்டுல இங்க ஜனநாயகம் இருக்கா செத்து போச்சான்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இங்க போராடுறதுக்கும் நமக்கு இங்க வாய்ப்பு கிடையாதா? குரலற்றவர்கள் குரலாக தான் நம்ம தளபதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. சரி, களத்துல போயிட்டு நீதி கேட்போம், பேசுவோம், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, இதாச்சும் ஆர்ப்பாட்டம், அதை விட்டுடுங்க. சாதாரணமா ஒரு ஏழை காலையில சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு விலையில்லா விருந்தகம் மூலியமாக காலை உணவு கொடுக்குறோங்க. என்னங்க, ஒரு 2 இட்லி, ஒரு வடை, பொங்கல் கொஞ்சோண்டு அவன் மனசார சாப்பிட்டு போறான். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களாம் சாப்பிட்டு போகுது காலையில. அது நடத்தக்கூடாது, ஸ்டாப் பண்றாங்க. சரி, அதை கூட விட்டுருங்க. அது கூட உங்களுக்கு பார்த்தா வைத்தச்சலா இருக்குன்னு படிக்கிற பிள்ளைங்க பயலகம் நடத்துறாங்க. கோர்ட் அடிச்சுதா? நான் அப்புறம் வேற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது, ரொம்ப கண்ணியமா நான் பேசுறேன். படிக்கிற பிள்ளைங்கள் நடத்தக்கூடிய அந்த விஜய் பயலகத்தை வந்து நாங்க இடிக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? கேட்டா அண்ணாவின் வழி வந்த, கலைஞரின் வழி வந்த சொல்லி பெருமைக்கு பேசுறீங்களே. அடிப்படை கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த ஏழை குழந்தைகளோட கல்வி நீங்க அழிக்கணும். எத்தனை பசங்க டியூஷன் போறதுக்கு பணம் இருக்கு சொல்லுங்க? நாங்க இலவசமா நடத்துற அந்த பயலகத்தை இடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அதை கோர்ட்டு கேட்டுச்சு. அதை வந்து கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிச்சு. தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்ந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அந்த இடத்துல தொடர்ந்து பள்ளிகள் நடக்கணும் சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நற்பணி செயல்கள், அதை நலத்திட்ட உதவிகள் எங்க செஞ்சானாலும் அதை செய்ய விடுறதில்ல, பர்மிஷன் கொடுக்கறதில்ல. எங்க போனாலும் தடை, எதற்கு எடுத்தாலும் தடை. ஏன்னா பயத்தின் காரணம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு போதில்ல. ரிப்போர்ட் போகும்ல, உளவுத்துறை ரிப்போர்ட் போவோம். இந்த பத்திரிகையாளர்கள், அதுவும் இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏங்க ஒருத்தன் 25ன்றான், ஒருத்தன் 35ன்றான், ஒருத்தன் 40ன்றான். ஏங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் என்ற கணக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை. உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டப் பண்ணணும், மக்களோட ஆதரவு கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லைன்னா திமுக டெபாசிட் கூட வாங்காது. நீங்க தைரியம் இருந்தா தளபதியோட உங்கள் கூட்டணியில கழிச்சு விட்டு ஒத்தைக்கு ஒத்த நில்லுங்க, பாத்துக்கலாம் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு, மக்கள் யாரை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்கன்னு. இவங்க கூட்டணி கணக்கெல்லாம் வச்சுதானே ஓரணியில் கூட்டணி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 10 மாசம் இருக்குல்ல, சல்லி சல்லியா நொறுங்குதா இல்லையான்னு பாருங்க. நன்றி தோழர், இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஊழலில் ஓரணி.